ஹாய், தாய்லாந்தில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சனால பக்கத்தில் இருந்த இந்திரா மார்க்கெட்டுக்கு நான் ஷாப்பிங் போனேன். ஷாப்பிங்கில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரேட் எல்லாமே நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அங்கே காட்டுற ரேட்டோட 2000 ரூபாயை நம்ம இன்டூ பண்ணிக்கணும். நம்ம 2000 ரூபா கொடுத்தா தான் அவங்களோட காசு 1 ரூபா தருவாங்க. அந்த மாதிரி இப்போ 100 ரூபானா நம்ம ஊர் காசுக்கு 250 ரூபா, அதான் கணக்கு. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன டாய்ஸ்லேருந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் வரைக்கும் இருந்துச்சு. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. கீ செயின்ஸ் எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எல்லாமே 20 பாட்டு, நம்ம ஊர் காசுக்கு 50 ரூபா. அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு வந்தால் எதை விடுறது எதை வாங்குறதுனே தெரியல. பார்பி டால்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ஆக்சசரிஸ். ஹேர் கிளிப்ஸு, ஆனால் ஹேர் கிளிப்ஸ் எதுவுமே வந்துட்டு சீப்பாக இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. 50 பாட் அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஷி கிளிப் மாதிரி மேலே டிசைன்ஸு. அதுக்கப்புறம் செயின்ஸு. இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம ஊர் கிறிஸ்டல்ஸ் விட கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பல மின்னுச்சு. நம்ம ஊரில் சிலது மின்னும் சிலது மின்னாது. நிறையவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஒரு 5 வயசு 10 வயசு கிட்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னா வாங்கிட்டு போகலாம். ரொம்ப குட்டி கிட்ஸ் எல்லாம் இதை போட்டுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கலாம் போல் இருந்தது. ஆனால் நம்ம ஊர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. காசுக்கேற்ற தோசைன்ற மாதிரி தான். காஸ்ட்லியாக இருந்தாலும் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. இதெல்லாம் கீ செயின்ஸ் தான். அந்த குட்டி கீ செயின்ஸ்க்கே எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்துட்டு சோப்பு. ஒரு பீஸ் வாங்கினா 40 பாட்டு, 3 பீஸாக சேர்த்து வாங்கினோன்னா 100 பாட்டுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா லோஷன்ஸ் எல்லா ஃபேஸ் வாஷும் இங்கே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு செட்டு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ். நான் வந்துட்டு ஸ்லிப்பர் பர்சன் கிடையாது. ஒரு நார்மல் லப்பர் செப்பல் மாதிரி போட்டு தான் நான் தாய்லாண்டே போனேன். அங்கே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் கிடைக்கும். நான் மோர் ஆஃப் சாண்டில்ஸ்லாம் நான் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஆனால் லைஃப் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸும். நம்மள அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு ஒரு லிப் கிளாஸ் மட்டும் வாங்கினேன், ஒரு ஹார்ட் ஷேப் லிப் கிளாஸு. அதே மாதிரி அங்கே நிறைய பர்ஃப்யூம்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் பிராண்டடாக யூஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்கிறது எப்படி இருக்குமோ அப்படின்னு நாங்கள் எதுவுமே வாங்கல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கணும். இந்த டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஐடியாவில் போகவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு. ஒரு பென்சில் பாக்ஸ்லேருந்து பென், அப்புறம் பென்சில்ஸ்னு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பொம்மை போட்ட மாதிரி அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தத்தில் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு பென்சில் பாக்ஸஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 பாட்லேருந்து 200 300 பாட்டுன்னு போயிட்டே இருந்துச்சு. நான் இப்போ காட்டுறதுலாம் 150 180 பாட்ஸ் மாதிரி. இதெல்லாம் பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ். டிப் பென் அண்ட் டிப் பென்சில்ஸ் இருக்குல்ல, நம்ம 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த டிப் பென்சில் எப்போவுமே குட் மெமரிஸ். இப்படியெல்லாம் கூட ப்ராடக்ட்ஸ் இருக்குதான்னு பார்க்குற அளவு நிறையா ப்ராடக்ட்ஸு. எனக்கு அதில் ஹைலைட்டே இந்த ஷார்ப்னர்ஸ் தான். கோழி முட்டை மாதிரி இருக்குது, ஆனால் அது ஷார்ப்னரு. அந்த சைடில் ஓப்பன் பண்ணால் அதில் எரேசர் இருக்கும். இது என்ன ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருந்துச்சு பாருங்கள். இது ஷார்ப்னர், ஹார்ட் ஷேப்பில், பின்னாடி வந்துட்டு எரேசர். 20 பாட்ஸு 50 ரூபா தான். நம்ம வீட்டில் ஸ்கூல் போகிற குழந்தைங்க யாருமே இல்லையே அப்படின்னு வாங்கலையே, நம்ம கூட வாங்கியிருக்கலாம். மணி வேஸ்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆசையை தூண்டுற மாதிரி. இதெல்லாம் அந்த உடன் காவிங்ஸில் கலர் பென்சில்ஸு. யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். நிறைய கலைநயமான பொருட்கள் இருந்துச்சு. இது வந்து வியட்நாம்ஸில் அந்த ஃபேன் ஃபேமஸ். அதே மாதிரி இங்கே தாய்லாண்டில் வச்சுருந்தாங்க. எனக்கு இங்கே வாங்குறதுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அப்புறம் ஃபுல்லாக கீ செயின்ஸு, உடன் கீ செயின்ஸு அந்த மாதிரி. நான் லாஸ்ட் டைம் தாய்லாந்து வந்தப்போ எல்லாருக்குமே கீ செயின் வாங்கிட்டு போனேன். திரும்ப கீ செயின் வாங்கிட்டு போகணுமா அப்படின்னு கொஞ்சம் ஷையாக இருந்தனால நான் வாங்கலை. இதெல்லாம் ஃப்ளார் வேசஸ்ஸு, அதுக்கப்புறம் பென் ஸ்டாண்ட்ஸு. கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் இல்லை நிறையாவே காஸ்ட்லி. இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருந்தது. அவங்க காஸ்ட்லியாக சொன்னாலுமே என்னப்பா இவ்வளோ காசா அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு மனசே வராது. ஏன்னா அதோட வேலைப்பாடு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு வைன் குடிக்கிற கிளாஸ் மாதிரி. நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம், இது உடனில் இருக்குது. நிறையா வந்துட்டு கேண்டில் வைக்கிறோம்ல, அந்த கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஃப்ராக்ரன்ஸ் கேண்டிலோடு கொடுத்தாங்க. நான் இது வரைக்குமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் கிளாஸில் தான் பார்த்துருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து உடனில் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கே பார்க்குறேன். அப்புறம் கலர்ஃபுல்லாக நிறையா ட்ராகன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சவுண்டு ஹீலிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அடிச்ச டைங்னு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் சங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்களா தயாரித்த சங்கு தான். இது இயற்கையாக கிடைச்ச சங்கு மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு செட்டு கொண்டாந்து அடுக்குனாங்க பாருங்கள். அங்கே எங்கே திரும்பினாலும் நம்ம புத்தாஸ் வாங்கலாம். அந்த மாதிரி இந்த ட்ராகனுக்குள்ளே நிறையா புத்தாஸ் இருக்கிற மாதிரி. விநாயகர் அதிகமாக அங்கே சேல் பண்ணுறாங்க. அங்கே நிறையா விநாயகர் சேல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் யானை தந்தம் எல்லாமே வந்துட்டு மரத்தில் கார் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கடைக்குள்ளே போனால் டைமே
போகிறது தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு புத்தா வந்துட்டு கேட்டேன் அது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நார்மல் ஹைட்டில் இருந்த புத்தா. அது வந்துட்டு 500 பாட் சொன்னாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு ஓடி வந்துட்டு நான் பக்கத்துலேயே போகல. பிகாஸ் நான் மோர் ஆஃப் புத்தா பர்சனும் கிடையாது. விநாயகர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா சரி நம்ம ஊரில் கிடைக்கிறதானப்பா விநாயகர் அப்படின்னு விட்டுட்டேன். அங்கே நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸும், அதாவது இந்த ஸ்படிகம் மாதிரி கொஞ்சம் டூப்ளிகேட்டில் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரியும் நிறையா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குற புத்தாஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் புத்தாஸ். கோல்டன் புத்தாஸ் இருந்துச்சு, ஒயிட் புத்தா இருந்துச்சு, பிளாக் புத்தா இருந்துச்சு. அந்த புத்தாவுக்கு 2 சைட்லையும் பார்த்திங்கன்னா யானை தந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கிட்ஸுக்கான ஐட்டம். நம்ம ஊரில் கிடைக்கிற அதே பொம்மைகள் தான், பெருசாக பொம்மையில் வித்தியாசம் அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியல. சேம் இருந்துச்சு, கார்ஸ், சாஃப்ட் டாய்ஸ் அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா கடல் கன்னிகள் மாதிரியான பொம்மைகள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டட்ஸ், இயரிங் பர்சன், நான் நிறைய விதவிதமாக கம்மல் போடுவேன் அப்படின்னா இங்கே வாங்கலாம். அதே மாதிரி இந்த கேட்ச் கிளிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம இந்தியாவில் பார்க்குற மாதிரி இல்லை. ஒரு பீஸ் 25 பாட், 5 பீஸ் வந்துட்டு 100 பாட்டு. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயமே. ஏன்னா தேங்காய் தொட்டி இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பேக்கை வந்துட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஹேண்ட் பேக்ஸ் தான். அது பார்த்திங்கன்னா ஒரு 200 பாட் அப்படின்னா, இந்த வந்துட்டு கோகனட் ஷெல்லில் வச்சது ஒரு 400 பாட்டுக்கு விற்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதில் நாங்கள் வந்துட்டு ஹேண்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரிஜினல் பிராண்டோட ரெப்ளிகாவாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு ரெப்ளிகா வாங்கணுன்னா இங்கே வாங்கலாம். பட் நான் பெருசாக ஹேண்ட் பேக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னால ஹேண்ட் பேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஹேண்ட்பேக்ஸு, வாலெட்ஸு அந்த மாதிரி. எனக்கு ஒரே ஒரு வாலெட் வாங்கணும், ஆனால் அந்த வாலெட்டும் எனக்கு லெதரில் வாங்கணும்னு இருந்துச்சு. இங்கே பெருசாக லெதர் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக என்னால் கண்டே பிடிக்க முடியாது, அதனால் நான் வாங்கலை. அடுத்து நான் வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விமென் ட்ரெஸ்ஸஸ்ஸு, கார்ட் செட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த ரெட்டு க்ரீன் கார்ட் செட்ஸ் எல்லாம் 300 பாட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ராவல் சூட்ஸ் இருந்துச்சு. பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் சேமாக இங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ் பசங்களுக்கும் இருந்துச்சு. சில இடங்களில் பொண்ணுங்களுக்கு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபுல் ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் பேண்ட்ஸ் எல்லாமே எப்படின்னா ஒரு 100 பாட்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. 100 பாட்னா நம்ம ஊர் காசுக்கு 250 ரூபா தானே, எங்கேயாவது சீப்பாக இருக்குமோ, பார்க்க குவாலிட்டி நல்லா இருக்காதோ அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. நம்ம குவாலிட்டி சூப்பராக இருக்கும், ஆனால் அதே சமயம் நம்ம தேடி வாங்கணும். அதே 100 பாட் தானே அப்படின்னு குவாலிட்டி கம்மியாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் போய் வாங்கியிருக்கக்கூடாது. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தேடுறீங்களோ அந்தளவு நல்ல ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம், பார்த்தாலும் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம தேடி எடுத்தால் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்கலாம். இதுவும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கிற கடை தான். நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வின்சிம்ஸ் வந்துட்டு இங்கே நிறையா இருந்தது. வின்சிம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்னாலும் நான் கேரி பண்ணிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. நான் தான் சொன்னேன் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாலே நான் வரலன்ட்டு, சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தப்போ தான் இந்த பேக்கு கடையை பார்த்தேன். இந்த பேக்ஸ் வந்துட்டு எனக்கே ஆசையை தூண்டுறளவு இருந்துச்சு. நம்ம பார்ட்டி பேக்ஸுன்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் பதிச்சு செமையாக இருந்துச்சு. இந்த பொண்ணு வந்துட்டு நான் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் வைக்கப்பட்டாங்க. அடடா பொண்ணுங்க வைக்கப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி. பாருங்களேன் இந்த பேக்ஸு, நம்ம ஒரு ரிசப்ஷன் கல்யாணம்னு போகிறோன்னா இந்த மாதிரி பேக்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு 780 800 பாட்ஸ், அதாவது 800 ரூபாய் இன்ட்டு 2.5 யோசிச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 2000 ரூபாய் அந்த மாதிரி வந்துச்சு. 2000 ரூபாய்க்கு இந்த பேக்ஸ் ஒர்த்து தான். இவ்வளோ அழகாக வேலை செஞ்ச பேக்ஸ் வந்துட்டு அங்கே 2000 ரூபாய்க்கு தருவாங்களான்னு தெரியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2500 பாட்ஸு. 2500 பாட்டுனா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 6000க்கு மேலே வருது. ஐயோ இவ்வளோவா அப்படின்னு யோசித்தேன். என்னதான் இருந்தாலும் நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்க மாட்டோம். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி வெளில வந்து எதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லாமேன்னு பார்த்தா இங்கே வரக்கா இந்த மாதிரி ஏதோ க்ரீன் கலரில் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்க அவங்க ஏதோ சொல்ல எனக்கு கடைசியில் புரியவே இல்லை. ஒரு வேளை போர்க்கோ பீஃபாவோ இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட வாங்கல. ஏதாவது தெரிஞ்ச சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷுன்னு போய் சாப்பிட்டுக்கலாமேன்னு வந்துட்டேன். வரும்போது தான் பார்த்தேன் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. என்னென்னா இந்த கோழி இறகுல வீடு க்ளீன் பண்ணுறோம்ல, கார் க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க. த்ரூ அவுட் நம்ம நடக்கிற இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்ஸு, சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸு, அந்த கேக்கு, மஃபின்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. எனக்கு வந்துட்டு அது வேணாம், கொஞ்சம் ஃபில்லிங்காக எதாவது சாப்பிட்லாமேன்னு போனால் இந்த மாதிரி சிக்கன் ஸ்டிக்ஸு, லாப்ஸ்டரு, ஸ்குவிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. எதையாவது வாங்குவோமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு இந்த அக்கா வந்துட்டு இப்போ தான் சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டிக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்தேன். வரும்போது பார்த்தா கடலக்காய் வச்சுருந்தாங்க, அவ்வளோ பெருசாக இருந்தது. அதே மாதிரி மக்காச்சோளமும் கலர் கலராக இருந்தது. சரி எதுக்கு இதெல்லாம் மரபணு மாற்றப்பட்டதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கவே இல்லை. எனக்கு வந்துட்டு அங்கே என்னென்னா ஒரு அந்த பனானா ரோட்டி மாதிரி ஒன்று செய்வாங்க, பேன் கேக் மாதிரி, எனக்கு அது சாப்பிடணும், ஏன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஒரு கடையில் வச்சுட்டு இங்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி போய் பார்த்துருவோமே அப்படின்னு போயிட்டேன்.
அங்கே பார்த்தா ரொட்டியோட ரேட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு நியூட்ரெல்லா பேன் கேக் சொல்லியிருந்தேன். வந்தோடனையும் அந்த கல்லை காய வச்சு வெண்ணெயோ நெய்யோ எடுத்து போட்டு அப்படியே போட்டுட்டு அங்கே பெரிய பனானா வச்சுருந்தாங்க. அந்த ஃபுல் பனானாவை கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒரு மாவு இருக்குல்ல, அந்த மாவு வந்துட்டு கையை வச்சு நகர்த்தி பெரிய சைஸில் ஆக்கிட்டாங்க. அந்த பெரிய சைஸ் ஆனோடனையும் அப்படியே எடுத்து அந்த கல்லில் போட்டாங்க. அந்த கல் போட்டோடனையும் எனக்கு அது அவ்வளோ ஸ்மெல் வந்துச்சு. அந்த மாவுலேயே அவ்வளோ ஸ்மெல் இருந்தது பாருங்களேன். அதை கையில் மட்டும்தான் அவர் தேய்ச்சார், வேறு எதுவும் வச்சும் தேய்க்கல. இவ்வளோ பெருசு பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் அதில் அந்த பனானாவை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அந்த மாவே நல்லா ஸ்மெல்லாச்சு. இந்த பனானா வச்சோனையும் அந்த பனானா சடன்னு வெந்துது. அதை வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் மடித்து வச்சு இந்த மாதிரி சின்ன சைஸ் ஆக்கிட்டாங்க. இந்த சைஸை தான் நமக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அது மேலே நியூட்ரெல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணாங்க. அந்த பனானாக்கும் அந்த மாவுக்கும் அந்த நியூட்ரெல்லாவுக்கும் அப்படி ஒரு யம்மியாக இருந்துச்சு. அது திரும்ப சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. நான் இருந்த ஒரு 4 நாளில் ஒரு 5-6 தடவை அதை சாப்பிட்ருப்பேன். ஒரு சில இடங்களில் நமக்கு ஒயிட் சாஸு அந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே குச்சியில் அந்த ஸ்டிக்கில் எடுத்து அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்ற மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணியிருந்தாங்க. யாராவது பேங்காக் போனீங்கன்னா இந்த பேன் கேக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை செஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் மேலே வந்துட்டு ஒயிட் கேரமல் சாஸ் வேறு போட்டு தந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்குள்ளேயே எனக்கு அப்படி ஒரு எம்மியாக டெம்ப்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 ஸ்டிக் கொடுத்துட்டாங்க. நல்லா மொறுன்னு வேறு இருந்துச்சா, வாயில் வச்சோன்னையும் அந்த மொறுப்பு உள்ளே இருக்கிற அந்த பனானாவோட சாஃப்ட்னஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் நான் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அதிகமாக ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய துரியன் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன ஃப்ரூட்டுன்னே எனக்கு தெரியலை, தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் பார்க்குறக்கே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா மாம்பழம் தான் அங்கே அதிகமாக சேலாச்சு. இந்த புளி பார்த்திங்கன்னா இனிப்பு புளின்னு வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் புளி அங்கே சும்மாவே ரோடோரத்தில் கிடக்குமே, இவனுக்கு இதெல்லாம் காசு பண்ணுறானுங்களேன்னு இருந்துச்சு. இந்த ஃப்ரூட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கிட்ட ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அது என்ன ஃப்ரூட்டுன்னு எனக்கு தெரியல. நிறைய ரம்பூட்டான் லிச்சி வச்சுருந்தாங்க. பலாப்பழம் கூட நிறைய பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. வாட்டர் ஆப்பிள், நம்ம ஊரில் கிடைக்கிற நிறையா பழங்கள் இருந்துச்சு. ஆனால் புதுசாக ஒரு 2-3 பழங்கள் இருந்துச்சு. அங்கே டிராகன் வந்துட்டு எல்லோ ஒயிட்டுன்னு இருந்துச்சு. நம்ம ஊரையும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்க நிறைய பழங்களுக்கு எனக்கு பேர் தெரியல. அந்த ரெட் கலர் இருந்த பழங்கள்லாம் எனக்கு யாருக்காவது இதோட பேர் தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முழு கோழியெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. டக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே இன்னொரு ஃபேமஸ் என்னென்னா கோகோனட் ஐஸ்கிரீம். அந்த இளநீல ஐஸ்கிரீம் ஒன்று தருவாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த துரியன் பழம் பார்த்திங்கன்னா 2 பீஸை வச்சு ஒரு 50 பாட் 100 பாட் அந்த மாதிரி வாங்கினாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஆக்டோபஸை பொரிச்சு வைக்கிறது, அந்த ஸ்குவிட்டை பொரிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு போய் சாப்பிட்ணுமா. நம்ம இந்த மிச்சர் முறுக்கெலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஈவினிங் டைமில் இந்த போர்க்கு, பீஃபு, சிக்கன் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம சிக்கனும் ஃபிஷ்ஷும் மட்டும்தான் சாப்பிட்றதுனால நான் வந்துட்டு 2 சிக்கன் ஸ்டிக் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்குவிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான விலங்கு மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்துட்டு அங்கே கிடைக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லேயும் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்துட்டு சாக்கோல் வெறும் கறியில் மட்டும்தான் அதை வேக வச்சு தராங்க. நம்மள மாதிரி எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. டக் எல்லாமே கிடைக்கும். அது டக்கா சிக்கனானு ஏமாற்றி கொடுத்துருவாங்களா அப்படின்றனால நான் பெருசாக அதில் ரிஸ்க் எடுத்துக்கல. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த காடை முட்டையெல்லாம் இந்த மாதிரி சுட்டு தருவாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு ரவுண்டு வந்தப்போ தான் இந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மசில்ஸு, சிப்பி, நண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நிறைய லைவாகவும் இருந்துச்சு. நம்ம கேட்குறத அப்போவே சமைச்சு தருவாங்க. இதெல்லாமே நான் சொன்னேன்ல அந்த ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸில் வந்துட்டு ஃபுல்லாகவும் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸ்குவிட்டெல்லாம் முழுசாக 2ஆக கட் பண்ணி அப்படியே காய வச்சு பொரிச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாட்டிக் ஃபுட்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. நான் பார்த்ததில் ஒரு ஆச்சரியமான விஷயம்னா தக்காளி, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தக்காளி வச்சுருந்தாங்க. எதுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ்னே தெரில. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம கேட்கும்போது அதை செஞ்சு தருக்கு. சில ஃபுட்டெல்லாம் பார்க்குறக்கு நல்லா இருக்குது, ஆனால் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படின்ற பயத்திலே நிறையா விஷயங்கள் நான் ட்ரை பண்ணல. ஏன்னா எனக்கு போர்க்கும் பீஃபும் சாப்பிட்றக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். அது ரிலீஜியஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்மளோட சொந்த விஷயமாக எடுத்துக்கிட்டாலும் சரி. இவ்வளோ நாள் பழக்கம் இல்லை, வெளியூரில் இருக்கும், ஏதாவது சாப்பிட்டு ஒத்துக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கன்சர்னும் நம்ம கூடவே இருக்கும். அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பப்பாயா சாலட் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம பப்பாயா வந்துட்டு பழமாக சாப்பிட்ருப்போம், இவங்க காயவே வந்துட்டு சாலட் மாதிரி செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க. நம்ம ஊர் பப்பாயா விட அந்த ஊரில் பப்பாயா ரொம்ப இனிப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காயே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டில் இருக்குது. அதனால நம்ம அந்த சாலடை ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கலாம்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா முழு கோழி வாத்து மீனுன்னு அந்த கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்காங்க. நம்ம போய் கேட்டோடனே உடனே எடுத்து சுட்டு தர மாதிரி. ஒவ்வொரு கடையிலையுமே போயிட்டு இது என்ன விலை அது என்ன விலைன்னு நம்ம கேட்கவும் முடியாது, அவங்க நமக்கு பதில் சொல்லவும் முடியாது. இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லா கடைகளிலுமே இந்தந்த ஃபுட்டுக்கு இந்தந்த விலைன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிடுறாங்க. நம்ம போகிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், இது இந்த விலையா, ஓகே நம்ம சாப்பிட்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. நிறைய இடங்கள் நம்ம போடலைனாலும் அந்த விலை என்னன்னு கேட்டுட்டு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா ஒரு மட்டமான ஒரு ஃபுட்டை கொடுத்துட்டு ரொம்ப காசு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதாங்க ஃபுட்டோட ரேட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் என்னன்னு செக் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்ணும். ஃபூடிஸ்க்கு தாய்லாந்து வந்துட்டு ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். எனக்கு தாய்லாந்து ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.